நமக்கு சரீர பலவீனம் வந்தால் ஒவ்வொரு பலவீனத்திற்கும் ஏற்றவாறு மருந்துகளை எடுப்போம். காய்ச்சல் என்றால் பாராசிட்டமல் எடுப்போம், தடுமல் என்றால் சிட்ரசின் எடுப்போம், தலைவலி என்றால் டோலோ 650 எடுப்போம், விக்ஸ் ஆக்ஷன் 500 எடுப்போம், கால்வலி என்றால் மூவ் போடுவோம், அடிபட்டு வீங்கினால் அயோடெக்ஸ் போடுவோம், தடுமல் சளி என்றால் விக்ஸ் தடவும். இப்படி ஒவ்வொரு பலவீனத்திற்கும் ஒவ்வொரு மருந்து சரி செய்ய உதவுகிறது. பட் ஆவிக்குரிய பலவீனம், அதாவது ஆவிக்குரிய காரியம் என்றால் என்னவென்று தெரியாமல் பாவம், சாபம், சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் வாழ்கிறோம். இதற்கு எந்த ஒரு மருந்து மாத்திரைகளும் கிடையாது. பட் உங்களுக்கு தெரிந்த ஒன்றை ஆழமாக மீண்டும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். அதுதான் வேதாகமம், பைபிள். இதிலுள்ள வசனங்கள், வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. இந்த வசனங்களை, வார்த்தைகளை தியானித்து வாசித்து உட்கொண்டால், அதாவது ஏற்றுக்கொண்டால், நம் வாழ்க்கை பிரகாசமாக மாறிவிடும். மருந்து மாத்திரை தராத சுகத்தை சரீரப்பிரகாரமாக மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கிடைக்கும். வேதத்திலிருந்து பரிசுத்த வார்த்தைகளை உட்கொண்டால், தியானித்தால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவது சங்கீதம் 119 1-8 வசனங்களை பார்க்கும் பொழுது, அநியாயம் செய்யாமல் கர்த்தருடைய வழியில் நடக்க உதவி செய்கிறது. இரண்டாவது சங்கீதம் 119 9 படி வாலிபர்களின் வழியை சுத்தம் செய்கிறது. மூன்றாவது 119 10 சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது வழி தடுமாறாமல் நேர் வழியாய் நடக்க உதவி செய்கிறது. நான்காவது சங்கீதம் 119 11 படி பாவம் செய்யாதபடிக்கு இருதயத்தை பாதுகாக்கிறது. ஐந்தாவது சங்கீதம் 119 16 படி மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. ஆறாவது சங்கீதம் 119 17 படி பிழைப்பை உண்டாக்குகிறது. ஏழாவது காரியம் சங்கீதம் 119 18 படி ஆவிக்குரிய கண்களை, அதிசயங்களை காணும்படி திறக்கிறது. எட்டாவது சங்கீதம் 119 22 படி நிந்தையையும் அவமானத்தையும் மாற்றுகிறது. ஒன்பதாவது சங்கீதம் 119 24 படி ஆலோசனையை தருகிறது. பத்தாவது காரியம் சங்கீதம் 119 28 படி சஞ்சலத்தை மாற்றுகிறது. 11வது சங்கீதம் 119 29 30 வசனங்களில் பொய் வழியை அகற்றி மெய் வழியை காட்டுகிறது. 12வது சங்கீதம் 119 36 படி பொருளாசையை நம்முடைய இருதயம் சாராமல் நடக்க உதவி செய்கிறது. 13வது சங்கீதம் 119 37 படி மாயையை பாராமல் கண்களை பாதுகாக்கிறது. 14வதாக சங்கீதம் 119 41 படி தயவையும் இரட்சிப்பையும் தருகிறது. 15வது சங்கீதம் 119 45 படி விசாலத்தை தருகிறது. 16வதாக சங்கீதம் 119 50 படி சிறுமையில் ஆறுதலை தருகிறது. 17வதாக சங்கீதம் 119 105 படி கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமுமாயும் இருக்கிறது. 18வது சங்கீதம் 119 113 படி வீண் சிந்தனைகள் வராமல் இருக்க உதவி செய்கிறது. 19வதாக சங்கீதம் 119 165 படி மிகுந்த சமாதானத்தை தருகிறது. இன்னும் அநேகமாயிரம் நன்மைகள் இந்த வேத வார்த்தைகளில் உண்டு. பட் நீங்கள் இந்த வேதத்தை மறந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நீதிமொழிகள் 28:9 படி வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிற ஜெபம் அருவருப்பானது. முதலாவது உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. ஓசியா 4:6 படி நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இரண்டாவது, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் மறக்கப்படுவார்கள். இந்த இரண்டு காரியமும் மிகவும் அதிர்ச்சியானது. சங்கீதம் 119 34 படி எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன் என்ற வார்த்தையின்படி வேதத்தை பற்றிக்கொண்டு தியானிப்போம், அதை நேசிப்போம். God bless you.